வணக்கம் ரிதி. இன்று மூன்றாம் பொங்கலாக இருக்கக்கூடிய காணும் பொங்கல் இன்று இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மக்களும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பொது இடங்கள், குறிப்பாக கடற்கரை பகுதிகள், சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு அதிக அளவில் மக்கள் செல்வர் என்பதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் இன்று அதிக அளவில் மக்கள் கூட்டம் வரும் என்பதன் காரணமாக இங்கு போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டது. மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவர் என்பதால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத விதமும், எந்த ஒரு அசம்பாவிதமும், அதே போல வாகன நெரிசலும் ஏற்படாதவாறு போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட இருக்கிறது. காமராஜர் சாலையில் பொதுமக்கள் சாலையில் அதிகமாக கூடும் வரையில் எந்தவித போக்குவரத்து மாற்றமும் இருக்காது. ஆனால் மக்கள் கூட்டமானது அதிகமாக, அதே போல வாகன நெரிசலானது அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறது. மெரினா கடற்கரைக்கு வரும் வாகனங்கள் காமராஜர் சாலையில் அதிகரிக்கும் போது போர் நினைவு சின்னத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் வழக்கம் போல் கலங்கரை விளக்கம் செல்வதற்கு அனுமதிக்கப்படும். அதே போல கலங்கரை விளக்கத்தில் இருந்து வரும் வாகனங்கள் கண்ணகி சிலைக்கு இடதுபுறமாக திருப்பிவிடப்பட்டு பாரதி சாலை, பெல்ஸ் சாலை, விக்டோரியா விடுதி வழியாக வாலாஜா சாலை சென்று தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம். அதே போல விக்டோரியா விடுதி சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு வாலாஜா சாலையில் இருந்து விக்டோரியா விடுதி சாலை, பெல்ஸ் சாலை நோக்கி வாகனங்கள் செல்ல தடை செய்யப்படும். மேலும் பாரதி சாலையில் இருந்து விக்டோரியா விடுதி சாலைக்கு வாகனங்கள் அனுமதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இச்சமயத்தில் விக்டோரியா விடுதி சாலையானது ஒரு வழி பாதையாக மாற்றுவதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கண்ணகி சிலையில் இருந்து பாரதி சாலையை நோக்கி செல்லும் வாகனங்கள் ஒரு வழி பாதையாக செயல்படும். பெல்ஸ் சாலை, பாரதி சாலை சந்திப்பில் இருந்து கண்ணகி சிலை நோக்கி செல்லக்கூடிய சாலைகள் நோ என்ட்ரி போடப்பட்டு வாகனங்கள் செல்வதற்கு அனுமதியானது, நோ என்ட்ரியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காமராஜர் சாலையில் இருந்து கலங்கரை விளக்கம் நோக்கி வரக்கூடிய கனரக மற்றும் லகுரக வாகனங்களானது மதியம் 1 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை சாலையில் காமராஜர் சாலையில் செல்வதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாகன ஓட்டிகளும் போலீசார் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாகன நெறிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்தவரையில் காமராஜர் சாலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக ஆகும் பட்சத்தில் தான் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட இருக்கிறது. மேலும் மக்கள் கூட்டம் அதிகமாகும் வரையில் வழக்கம் போல வாகனங்கள் எப்படி செல்லுமோ அப்படித்தான் செல்ல இருக்கிறது. இந்த காமராஜர் சாலை பகுதியில், அதாவது மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய மக்களின் கூட்டமானது அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த போக்குவரத்து மாற்றமானது பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறையினால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போல மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் ஒலிபெருக்கிகள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுரையானது வழங்கி வருகின்றனர். நன்றி மாயாவதி. காணும் பொங்கல் கொண்டாட்டத்தினை முன்னிட்டு சென்னையில் அனைத்து சாலைகளிலும், குறிப்பாக காமராஜர் சாலையில் பெருந்திரளான மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் முக்கிய இடங்களில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் மாயாவதி நேரலையில் இணைந்து வழங்கியதை கேட்டோம்.